மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை துவங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பிளாக் தண்டர் ரிசார்ட் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்துகிறார். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களை பார்த்து தங்கள் குறைகளை கேட்டறிகிறார். குறிப்பாக இந்த ரிசார்ட் முன்பாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த கேரவன் வாகனத்தில் அவர் ஏறியுள்ளார். அதே போல அதிமுக நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர் கேரவனில் ஏறி அந்த வாகனம் மூலமாக மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பரப்புரையை மேற்கொள்கிறார். அதாவது குறிப்பாக திமுக ஆட்சியின் அவர்கள் செய்த திட்டங்கள் என்னென்ன, அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன, பல்வேறு குற்றங்களையும் அதே போல அதிமுக காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்களையும் அவர் விலாவரியாக அந்த பொதுமக்களிடம் பரப்புரையை மேற்கொள்கிறார். அதனை அடுத்து மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அடுத்தபடியாக காரமடை பேருந்து நிலையம் முன்பும், பெரியநாயக்கன் பாளையம் பேருந்து நிலையம் முன்பும், அதே போல துடிலூர் பேருந்து நிலையம் முன்பும் இன்று முழுவதும் கோவை மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அவனை வரவேற்க அதாவது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.